ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் எலுச்சாமி கார்த்திக், ஹிந்து தமிழ்ச்சிக்காக IPL 2024 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குமார் புஷகரா. லாஸ்ட் டிசம்பர் நடந்த ஆக்ஷனில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் இவர் வந்து 7.2 crore rupees வந்து பை பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்ஷனில் பார்த்தோம்னா CSK வந்து GT இந்த மாதிரி டீம்லாமே வந்து அவர் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அந்த ரேஸ் லாஸ்ட்டாக வின் பண்ணது DC தான். இவர் வந்து பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் டீமுக்காக டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரைட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். தொடர்ந்து தன்னோட டீமுக்காக ரஞ்சி ட்ராஃபி, விஜய் ஹசரே ட்ராஃபி, தேவ்தர் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சீரீஸ்ல சிறந்த கேம் வந்து வெளிப்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு பிளேயர். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் சீசன் வந்து சொல்லிக் கொள்ளும்படி அமையல. குறிப்பாக பார்த்தோம்னா ஒட்டுமொத்த லெவலில் 9th பிளேஸ்ல வந்து அவங்க அந்த சீசன் வந்து நிறைவு பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த சீசன்ல பந்து விளையாடுறது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு பெரிய செட்டாகவே அமையுது. இந்த சூழ்நிலை தான் வந்து அவர் நடப்பு சீசன் IPL 2024 வந்து நிச்சயம் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுடைய ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. பந்தும் அதுக்காக ஆயத்தமாயிட்டு வராரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோம்னா கார் கேஷ்க்கு அப்புறமா வந்து அவர் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்கு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு சீசனாக வந்து ஒரு தொடராக வந்து IPL 2024 அமையுது. அதே மாதிரி பார்த்தோம்னா லாஸ்ட் சீசன்ல டேவிட் வார்னர் டீம் வந்து லீட் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக பார்த்தோம்னா 500+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சது. மிடில் ஆர்டரில் வந்து பெரிய பேட்ஸ்மேன் இல்லாதனால டேவிட் வார்னர் தன்னுடைய கேம் வந்து கொஞ்சம் மாற்றி ஆட வேண்டியதாக இருந்தது. பட் ஆனால் இந்த சீசனில் திரும்ப வார்னர் வந்து தன்னுடைய அதிரடி பாணி ஆட்டத்துக்கு திரும்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிச்சயம் பழையபடி 150+ ஸ்ட்ரைக் ரேட்டை இந்த சீசனில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிசியோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரிஷப் பந்த், தென் வந்து டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், ஹாரி ப்ரூக், ஷாய் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை அளிக்கிறாங்க. ஆல்ரவுண்டர்ஸாக வந்து முக்கியமான வீரர்களாக மிச்சல் மார்ஷ், தென் வந்து அக்சர் பட்டேல் அவங்க 2 பேரும் இருக்காங்க. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நோக்கியா, தென் வந்து குல்தீப் யாதவ், ஜெய் ரிச்சர்ட்சன், இவர் முகேஷ் குமார், கலீல் அகமது போன்ற வீரர்கள் எல்லாமே வந்து டிசியில் இருக்காங்க. குமார் புஷகரா லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிசியோடைய விக்கெட் கீப்பர் வந்து சிறந்த லெவலில் எதிர்பார்த்த லெவலில் வந்து செயல்படலை. அவரோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில் வந்து அபாரமாக இருந்தாலும் பேட்டிங்கில் ஒரு ரன் சேர்க்கல. நிச்சயமா அந்த குறியை போக்கக்கூடிய ஒரு வீரரை தான் வந்து குமார் புஷகரா பார்க்கப்படுறாரு. அந்த கணக்கில் தான் வந்து DC டீமுடைய மேனேஜ்மெண்ட்டும் அவர் வாங்கியிருக்காங்க. குமார் புஷகரா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவர் வந்து 2020 Under-19 வேர்ல்ட் கப்பில் டீம் இந்தியாவில் இடம்பெற்றிருந்தாரு. இந்த டீமில் தான் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, இப்போ விளையாடிட்டு இருக்கக்கூடிய த்ருவ் ஜுரல், தென் வந்து ரவி பிஷ்ணா இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த டீமில் தான் விளையாடி இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக வந்து குமார் புஷகராவும் இருந்தார். லாஸ்ட் 2022 ரஞ்சி சீசனில் இவர் வந்து 250+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நாகாலாந்துக்கு எதிராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அபாரமான நாக் தான் வந்து கிரிக்கெட் என்தூசியஸ்ட் முதல்ல இவருடைய கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து பார்த்தோம்னா அடுத்து நடந்த தேவ்தர் ட்ராஃபி, அதில் வந்து ஒரு 5 இன்னிங்ஸ் ஆடி ஒரு 200+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா விஜய் ஹசரே ட்ராஃபியில் வந்து ஒரு 37 balls ஒரு 67 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி தன்னுடைய பிரில்லியன்டான நாக்கை வந்து தன்னோட டீமுக்காக கொடுத்திருந்தாரு. அது மூலியமாகவே வந்து டிசியில் இருக்கக்கூடிய டீம் மேனேஜ்மெண்ட்டோட கவனத்தை வந்து இவர் இருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த டீமோட டைரக்டர் சௌரவ் கங்குலி, தென் வந்து ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங் போன்ற வீரர்கள்லாம் வந்து இவர் மேலே போன்ற முன்னாள் வீரர்கள்லாம் வந்து இவர் மேலே கவனத்தை வைக்கிறாங்க. இவர் வந்து 3 வாட்டி டிசியோட ட்ரையல்ஸ்க்காக அழைக்கப்படுறாரு. அங்கே வந்து இவருக்கு வந்து பல்வேறு விதமான டெஸ்ட்கள் வந்து நடத்தப்படுது. உடனே தான் இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து நம்ம இந்த ஆக்ஷனில் பிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் குறிப்பாக பார்த்தோம்னா கங்குலி வந்து இவர் வந்து 10 கோடி விலைக்கு போனாலும் வாங்குறதுக்கான ஐடியாவில் இருந்தது ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்க இவருக்கு தோனி தான் இன்ஸ்பிரேஷன். அவர் பார்த்து தான் இவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக பார்த்தோம்னா அவருடைய அப்பா தான் வந்து அவருடைய ஆரம்பகால கிரிக்கெட் பயிற்சிகள் எல்லாத்தையுமே வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. பாப் வில்பர் என்ன தி ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு புக்ல இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து அதன் மூலியமா உள்ளூர் கிரிக்கெட் கோச் ஒருத்தர் வந்து ஹையர் பண்ணி அவருக்கு பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸை வந்து முறையான பயிற்சிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சீசனை பற்றி குமார் புஷகரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். பந்து அடிக்கணும்னா அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி சொல்வார். அதுதான் என்னுடைய தாரக மந்திரமும் கூட. அவர் வந்து ரொம்ப சின்ன மாநிலத்திலேருந்து புறப்பட்டு வந்து ஒட்டுமொத்தோட உலகத்தோட கவனத்தையும் வந்து தன்னுடைய கேம் மூலியமா ஈர்த்தவர். எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்ற காரணத்தால் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு மகத்தான மாவீரர் அப்படின்றதால தான் அவர் என்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனி பற்றி சொல்கிறாரு. மேலும் வந்து இந்த சீசனில் தோனி சந்திக்கிறதுக்கான அந்த தருணம் தனக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே ஜார்க்கண்டோடைய சீனியர் டீம் பிளேயர் இஷான் கிஷன் வந்து சில இன்புட்ஸ் கொடுத்துருக்கிறதாகவும் அது வந்து தன்னுடைய விக்கெட் கீப்பிங், தன்னுடைய பேட்டிங் ரெண்டுத்துக்குமே வந்து சிறந்த அட்வைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா டிசியோட ட்ரையல்ஸில் ரிஷப் பந்த் சந்திச்சதாகவும் ரிஷப் பந்த் வந்து விக்கெட் கீப்பிங்ஸ் வந்து க்ளவ் ஒர்க், தென் வந்து ஃபுட் ஒர்க் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து என்னோட டெக்னிக்கில் பெரிய மாற்றங்கள் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்த் சொல்லியிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. IPL கிரிக்கெட்டை பார்த்து வளர்ந்தவன் நான். எல்லாருமே வந்து IPL விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருக்கும். எனக்கு அந்த வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் என்னுடைய இந்த பயணத்தை வந்து என்னோட கேம் சார்ந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் அதை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பாகவும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போதைக்கு வந்து பவர் ஹிட்டிங், தென் வந்து ஏக்கர் பாலை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதுல தன்னுடைய தனி கவனம் இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. உள்ளூர் கிரிக்கெட்டில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய குமார் புஷகரா வந்து சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து IPL 2024 அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான வாய்ப்பு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.